நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுதப்போமா. போன முறை கொஞ்சம் கிரிஞ்சி பயல்களை பார்த்தோம் நம்ம வீடியோவில். இந்த முறையும் அவனுங்களை மாதிரி கிரிஞ்சி பயல்களை ஒரு 10 பேரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாமா? இங்க யாராவது அவுட் பேஷண்ட் இருக்கீங்களா? நீங்க நீங்க ஓபியா கேக்குறல? ஓபியா ஐ குட்டி கிரிஞ்சனுங்க. மத்தவனுங்க செய்யற கிரிஞ்சி வேலைகள் கூட பரவாயில்ல, இந்த குட்டி கிரிஞ்சனுங்க செய்யறதுல தான் முழுக்க முழுக்க கிரிஞ்சாவே இருக்கும். அதாவது இந்த குட்டி கிரிஞ்சனை பார்த்தோன்னு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் ஞாபகம் வருது. ஆனா அந்த டைலாக் நான் சொல்லலைங்க, ஞாபகம் பின் மண்டியில 2 தட்டு தட்டி ஒழுங்கா நீசரி போய் படுறான்னு சொல்லி அனுப்பி இருந்தா இவன் இப்படி கிரிஞ்சி வீடியோ பண்ணிருப்பானுங்களா? மாட்டான். பரவாயில்ல, முடிஞ்சளவு நமக்கு கண்டென்ட் தந்தானே, அது வரைக்கும் யூஸ் ஆகுது. என்னடா பண்றீங்க? அடே இதெல்லாம் சங்கர் சார் பார்த்தாருன்னா நாண்டுகிட்டு செத்துருவார்டா. அதுலயும் நீங்க பண்ணீங்களே பாருங்க, அந்த மெயின் பாயிண்ட் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துரும் வாங்க. டே அது என்னடா? அடே ஐஸ்வர்யா ராயே மிஞ்சிருவீங்க போலடா நீங்கலாம். நீங்களா ஒரே கவலை தலைவா, உங்களோட வீடியோஸ் எதுவும் மாட்டு போடாம நாங்க ரோஸ்ட் பண்றோமேனு. அதாவது என்னங்கன்னா, இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன்னா, சில கால சமீப காலமும் நடக்குது. இந்தியன் மூவிஸ் எடுத்து ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு தெரி, கில்லி இந்த மாதிரி படங்களை வந்து ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வாக்குல சிலங்கால KGF ரீமேக் பண்ணுனா அதுக்கு என்ன விட்ட வேற ஆப்ஷனே இல்லைங்கன்றது தான் இந்த தலைவன் இந்த வீடியோல சொல்ல வரும். அட என்னப்பா இது தலை எல்லாருமே ஆக்ஷன் இருக்கு, இவருக்கு ரொமான்ஸ் வராது அப்படி. அதுல இந்த வீடியோல பாருங்க, வாங்க பார்க்கலாம். சாரிங்க, தண்ணி குடிக்கும் போது அந்த வீடியோவை பார்த்துட்டேன்னா அதுதான். அடுத்தது போடா. சைடுல நின்னு எட்டி பாப்பேன்னு பூச்சி காட்டுற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா வெட்டு 1 தான், துண்டு 2 தான். உங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்றத எடுத்து இப்படி பேசுறீங்க மிஸ்டர் நரசிம்மா? யாரை நம்பியும் இல்ல, மீம் கிரியேட்டர்ஸையும் யூடியூபர்ஸையும் நம்பி தான் இவனுங்க இருக்கானுங்க. விளங்கிச்சா? நம்ம இவனுங்களை ட்ரோல் பண்ணா தானே இவனுங்களுக்கு சோறு. என் மேல உனக்கு ஒருத்தம் இல்லையே? இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. ஏன்? because I love you. I love you so much. டே என்னடா பண்ணி வச்சிருக்க? டே இதுக்கு பேர் தான் நீ ரொமான்ஸ்ன்னு நினைச்சு கொண்டிருக்கியோ? டே அந்த படத்துல சூர்யா சார் கூட வெறப்பா மீச வச்சிருந்தாலும் சிறப்பா டயலாக் சொன்னாருடா. நீ அதையும் என்னமோ பார்ல இருக்க பொடிகார்ட் மாதிரி இப்படி கையில வச்சு கொண்டு சொல்றியேடா, என்னடா? சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்று வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா. பாக்குறியா? அந்த டயலாக்கும் நீ இவ்வளவு கிரிஞ்சித்தனமா பண்ணி வச்சிருக்கியேடா. டே சூர்யா சார் பார்த்தாருன்னா என்ன நடக்கும்? தாண்டிக்கிட்டு தான் தொங்குவாரு. உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்ச என்ன கொன்னுட்டு உங்களை காப்பாற்ற. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேட்குறேன். அதாவது பாத்தீங்கன்னா, டிக்டாக்கை பொறுத்தவரை ஒரு வீடியோ லூசுத்தனமா இருக்கு, இன்னொரு வீடியோ கிரிஞ்ச் லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ அது 2 சேர்ந்து ஒரு கலவைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ அப்படித்தான் இருக்கு.
அடி நெட்டை நிலவே ரெட்டை திமிரே நெஞ்சில் முட்டி கொல்லு. நீ தெரிஞ்சு செய்றியா தெரியாம செய்றியான்னு எனக்கு தெரியலடா. ஆனா இப்ப புரிஞ்சுக்கோங்க, டிக்டாக்கர்ஸை ஏன் இவனுங்க பொன்சு பயலுங்கன்னு சொல்றானுங்க. இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். டாட். இந்த அட்ரஸுக்கு எதுல போகணும்? எதுல வந்தீங்க? நடந்துதான் வந்தேன் ப்ரோ. வேற வழியே இல்ல ப்ரோ, நடந்து தான் போகணும். அதாவது என்னன்னா அதுல ஒரு அட்ரஸ் கேட்டு ஒருத்தர் வராரு தெரியுமா? அவர் வந்து அட்ரஸ் கேட்டது தப்பு இல்லைங்க. அது யாருக்கிட்ட கேட்டாரு தெரியுமா? ஒரு புளுத்தி கிரிஞ்சன் கிட்ட போய் கேட்டிருக்காரு. அவனும் அப்படித்தான் சொல்லுவான். நீங்க அந்த டைமே ப்ரோ ஒரு செவட்லயே ஒன்று விட்டுருந்தீங்கன்னா இருந்தா நீங்களாம் அப்படி செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். ஆனா நீங்க விட்டுருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்களும் ஒரு டிக்டாக்கர் தானே, என்ன சொல்றது? சத்தியமா முடியல. இந்த வீடியோல என்ன தைரியத்துல இவங்க செய்யறாங்க, சத்தியமா என்னால நம்பவே முடியல. பரவாயில்ல, நமக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கு இதை பார்க்கக்குள்ள. தல வேற லெவல் டான்ஸ். அது சரி, டிக்டாக்ல நிறைய பேர் அவங்க டேலண்ட காட்டுறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ நீங்களும் அப்படி காட்டுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனா ஒண்ணு தல, ஜட்டி போட்டு வந்து ஆடுங்க, மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ செய்யும்போது ஜட்டி போட்டுங்க, சரி? எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல. ஓசியில சோறு கொடுத்தா மட்டுமா போறானுங்க? எவனாவது ஐபோன் வச்சிருந்தா அவன் பின்னாடியும் தானே போறானுங்க. அன்னைய ஒரு வீடியோ எடுத்தாரீங்களா டிக்டாக் செய்யறதுக்கு அப்படின்னு. என்ன ஜென்மம்டா நீங்க? கிரிஞ்சி பயலுங்கன்னு ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களே பதிவு பண்றீங்கடா நீங்க. சே சே சே. அதுலயும் சோத்த திங்கிற அழக பாரு இந்த மூதேசி. அவ்வளோதாங்க, வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ நேரமாக போட்ட வீடியோ உங்களை நல்லா சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பறக்காம அந்த பெல் ஐக்கான் வேற கிளிக் பண்ணிருங்க. உங்களோட மைண்ட் வாஷ் என்னன்னா, டே வீடியோ நல்லா இருந்தா நாங்களே லைக் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம்டா. நீ மூடிட்டு கிளம்பு. ஓகே, தேங்க்யூ.